கோபிச்செட்டிப்பாளையம் வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த சைடு போனேன். எப்பவுமே அடிக்கடி வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போனவங்களுக்கு அங்கே போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். நம்ம அந்த சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகியிருப்போம். அந்த வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தால் தான் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இன்றைக்கி டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போய் வாய்க்காலில் இப்போ 2 நாளாக தண்ணி கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அதனால் வாய்க்காலுக்கு உள்ளேயே இறங்கி வழக்கம் போல் மார்னிங் செய்ய வேண்டிய வேலை, இந்த பல்லுலாம் வளர்க்குறது, மூஞ்செல்லாம் கை கால் கழுவுறது, இதெல்லாம் அப்படியே அந்த வாய்க்கால் தண்ணியிலே ஓடுற தண்ணியிலே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நடக்கிறது. அது மனசுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வாய்க்கால் தண்ணியில் கம்மியாக ஓடுறப்ப இந்த மாதிரி வாய்க்காலுக்குள்ளே நடந்து போகிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, அப்படி தான் கொஞ்சம் நேரம் வாய்க்கால்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தேன், ஒரு வாழை தோட்டத்தில் இந்த வாழைக்கன்று, அதாவது பார்த்திங்கன்னா வாழைக்கன்று தோண்டிகிட்டு இருந்தாங்க. இந்த வாழைக்கன்று தோண்டி இந்த கேரளாவுக்கு அனுப்புவாங்க. அங்கே கேரளா மாநிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து வாழைக்கட்டையெல்லாம் தோண்டி அங்கே அதெல்லாம் சுத்தம் பண்ணி செதுக்கி வாழைக்கட்டையெல்லாம் லோடு ஏற்றி கேரளாவுக்கு போவாங்க. அதை கொஞ்ச நேரம் அந்த மக்கள் வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, சரி எனக்கு அந்த மரமெல்லாம் வெட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த வாழை இலையெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்டே கொஞ்சம் வாழை இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க, வீட்டில் நான் பறவைகள்லாம் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த வாழை இலையெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுத்தார். சரின்னு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வாழையை எடுத்துக்கிட்டு அப்படியே டூ வீலரில் திருப்பி அப்படியே ஊருக்குள்ளே வந்தேன். இந்த மாதிரி மார்னிங் இந்த மாதிரி வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுறுசுறுப்பாக வீட்டில் வேலை செய்வோம். அப்படி தான் வீட்டுக்கு வாழை இலையெல்லாம் கொண்டாந்து நம்ம தான் ரூமில் முயல் வான்கோழி எல்லாம் வளர்த்துறோமே, சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாழை இலையெல்லாம் போட்டோம்னா அந்த பறவைகள்லாம் ஆரோக்கியமாக வளரும், நல்லா சாப்பிடும். முயல் கூட வாழை இலை சாப்பிட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டேன்.